இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. விஐபி வேட்பாளர்களை வீழ்த்துவது யார்? திருச்செங்கோடு தொகுதியை குறிவைத்து கன்னி தேர்தலை சந்திக்கும் தாவைக்க சார்பில் மண்ணின் மைந்தன் என்ற கோஷத்தோடு அருண்ராஜும், சிட்டிங் எம்எல்ஏவாக திமுக கூட்டணி பவரோடு கோமத்தேக்க பொதுச் செயலாளர் ஈஸ்வரனும் பம்பரமாய் சுழன்று கொண்டிருக்க, அதிமுகவோ நீயா நானா என்ற குழப்பத்தோடு அமுங்கி கிடப்பதுதான் நாமக்கல் மாவட்டத்தின் பொலிட்டிக்கல் பொடிமாஸ். இதுபற்றி திருச்செங்கோடு அதிமுக நிர்வாகிகள் சிலரிடம் பேசினோம். ஈஸ்வரன் 6 மாசத்துக்கு முன்னாடியே தேர்தல் வேலைகளை தொடங்கிட்டாரு. இந்த தடவையாவது திமுகவுக்கு தொகுதி கிடைக்கும், போட்டியிடலாம்னு முன்னாள் மாசே மதுரா செந்தில், நகர செயலாளர்கள் நடேசன் மற்றும் கார்த்திக், ஒன்றியம் வட்டூர் தங்கவேல் எல்லாம் அவங்கவங்க வழியில தொகுதியை பிடிக்க முயற்சி செஞ்சாங்க. ஈஸ்வரன் பசை போட்டு ஒட்டுன மாதிரி திருச்செங்கோட்டுல ஒட்டிட்டாரு. தன் கட்சி முக்கிய நிர்வாகிகள் தீரன் படைன்னு எல்லாரையும் களத்துல இறக்கி தேர்தல் வேளைய பாக்குறாரு. அருண்ராஜும் தாவேக்காவின் முதல் வேட்பாளரா திருச்செங்கோட்டில் தன்னை எப்பவோ அறிவிக்க பார்த்தாரு. செங்கோட்டையன் அட்வைஸால அறிவிப்ப தள்ளி வச்சுட்டு களத்துல இறங்கி ஆலோசனை கூட்டம், மருத்துவ முகாம், கோயில் விழா, மக்கள் சந்திப்பு, தொகுதியில போஸ்டர், பேனர், விளம்பரங்கள்னு திருச்செங்கோட்டிலேயே தங்கி பம்பரமா சுத்தி வர்றாரு. அதிமுக தான் தனக்கும் திருச்செங்கோடுக்கும் சம்பந்தமில்லாத மாதிரி இருக்கு. 2016ல கோமதேக்கவோட கூட்டணிக்கு பேச சொல்லி தங்கமணியையும் எடப்பாடியையும் அம்மா அனுப்பி வச்சாங்க. இதோ அதோன்னு போக்கு காட்டி ஈஸ்வரன் திமுகவுல தஞ்சம் அடைஞ்சிட்டாரு. பிறகு 2021லயும் எடப்பாடி தரப்பு நம்ம சமுதாய ஆளு அதிமுக பொதுச் செயலாளர் ஆகி சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்றாரு. கோமதேக்க ஆதரவு கொடுக்கணும்னு சமுதாய தலைவர்களை வச்சு பேசியிருக்காங்க. அதையும் ஈஸ்வரன் தட்டி கழிச்சிட்டாரு. அதுல கடுப்பான எடப்பாடி ஈஸ்வரனை கண்டிப்பா தோற்கடிக்கணும்னு தங்கமணி கிட்ட கட் அண்ட் ரைட்டா சொன்னாரு. அதுக்காகவே 2021 தேர்தல்ல இங்க அதிமுக கடுமையா பிரச்சாரம் செஞ்சது. ஈஸ்வரனை எதிர்த்து போட்டியிட்ட பொன் சரஸ்வதி குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்துல தான் தோத்தாங்க. இந்த தடவை சரஸ்வதிக்கு திரும்ப போட்டியிட ஆர்வம் இருந்தாலும் 2 விஐபி வேட்பாளர்களை பார்த்து அவங்களுக்கு தயக்கம் வந்துடுச்சு. சமீப காலமா தங்கமணிக்கும் எடப்பாடிக்கும் இடையே சில நெருடல் இருந்தாலும் அதை தாண்டி குமாரபாளையத்துல திமுக டம்மி வேட்பாளரை தான் நிறுத்தும். டம்மியை எதிர்த்து ஜெயிச்சு என்ன செய்ய போறீங்க? திருச்செங்கோட்டுல விஐபி வேட்பாளர்களை எதிர்த்து நில்லுங்க, வெயிட்டா இருக்கும், ஏற்கனவே நீங்க நின்னு ஜெயிச்ச தொகுதி தானேன்னு யோசனை சொல்லி இருக்காரு எடப்பாடி. அதற்கு தங்கமணி எதுவுமே சொல்லல. அதுக்கு பிறகு மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் சந்திரசேகரனை நிறுத்த யோசனை ஓடுச்சு. நீண்ட கால அதிமுக விசுவாசியான சந்திரசேகரன் மேல குற்றம் குறை எதுவும் இல்லனாலும் விஸ்வகர்மா சமுதாயமான சந்திரசேகரனால கவுண்டர் வேட்பாளரை எதிர்த்து தாக்குப்பிடிக்க முடியுமாங்கிற யோசனை எடப்பாடிக்கு இருக்கு. ஈஸ்வரனையும் அருண்ராஜையும் வீழ்த்தணும்னா பசை உள்ளவங்க தான் வேணும்னு தன்னோட நீண்ட கால தொழில் குடும்ப நண்பரான படைவீடு முன்னாள் பேரூர் செயலாளரான ஜெகநாதனை தொகுதிக்கு பணம் கட்ட சொல்லியிருக்காரு எடப்பாடி. கூடவே நாமக்கல்ல முன்னாள் எம்எல்ஏ பாஸ்கரை எதிர்த்து நின்னு அரசியல் செய்யற ஸ்ரீதேவி மோகனை நிறுத்தலாம்னு கூட எடப்பாடிக்கு ஒரு ஐடியா இருக்கு. கவுண்டர் சமுதாயத்தவரான மோகனுக்கு செலவு பெரிய விஷயம் இல்ல. லோக்கல்ல சீட் கேட்டா நகர செயலாளர் அங்கமுத்து கிட்டையும் சில ஒன்றிய செயலாளர்கள் கிட்டையும் அமைதியா இருங்க, உள்ளாட்சிகளை பாத்துக்கலாம், விஐபி வேட்பாளர்களை எதிர்க்க டஃப் பத்தாதுன்னு யதார்த்த நிலைமைய சொல்லி புரிய வச்சுட்டாரு. இதுக்கிடையில திருச்செங்கோட்ல பிஜேபியை சேர்ந்த ராசிபுரம் ராமலிங்கம் போட்டியிட முடிவு செஞ்சு பிஜேபி மேலிடத்திலையும் சொல்லி சம்மதம் வாங்கிட்டாரு. 2 நாட்டு கவுண்டர்களும் ஓட்ட பிரிச்சு ஈஸ்வரனுக்கு ஈஸியா தொகுதியை தர போறீங்கன்னு முக்கியஸ்தர்கள் சில பேர் சொன்னதால ராமலிங்கம் பின்வாங்கிட்டாரு. இதுக்கிடையில பிஜேபி சங்ககிரிய எடப்பாடி கிட்ட கேட்டாலும் அங்க வேட்பாளரை செலக்ட் செஞ்சுட்டு காத்திருக்காரு எடப்பாடியோட மைத்துனர் வெங்கடேஷ். கடந்த முறையே வெங்கடேஷ் சொன்ன நபருக்குத்தான் சீட் கொடுத்தாரு எடப்பாடி. வெங்கடேஷோ பிஜேபிக்கு திருச்செங்கோட்டையே கொடுங்க, சங்ககிரியெல்லாம் சீட் கேட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிடுங்கன்னு எடப்பாடிய இருக்கிறாரு. இப்படி பிஜேபி களைபரம் ஒரு பக்கம், விஐபி ஆட்களை எதிர்க்கிற தயக்கம் ஒரு பக்கம்னு திருச்செங்கோடு அதிமுக தள்ளாடுது. தங்கமணியும் விஐபி வேட்பாளரை எதிர்க்கிறதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கல என்று விவரித்து முடித்தார்கள்.
இது பற்றி பிஜேபி தரப்பு KP ராமலிங்கத்திடம் பேசினோம். பிஜேபிக்காக எல்லா பக்கமும் தான் வேலை பார்க்கிறேன், தலைமைதான் எல்லாம் முடிவு செய்யும், இதுல பல படிகளை கடக்க வேண்டியிருக்கு என்றார். திருச்செங்கோடு அதிமுக முன்னாள் MLA பொன் சரஸ்வதி நமது அழைப்பை ஏற்காத நிலையில் அதிமுக மாஜி அமைச்சர் தங்கமணியிடம் பேசினோம். அப்படியெல்லாம் இல்ல, சுவர் விளம்பரம் செய்ய ரிசர்வ் செஞ்சு வச்சிருக்கோம், யார் போட்டியிடணும் யாருக்கு சீட் என்பதெல்லாம் தலைமை முடிவு செய்யும், அதிமுக யாருக்கும் பயப்படாது, எதிர்க்கட்சிகள் பயத்துல ஏதாவது உளறுவாங்க என்றார் அழுத்தமாக. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.